செய்தியை பார்த்து வருகிறோம். தென்காசி இடைக்கால அருகே கடந்த 24ஆம் தேதி 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியது தொடர்பான சிசிடிவி காட்சியை பார்த்து வருகிறோம். முன்னால் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை முந்தி செல்ல முயன்ற தனியார் பேருந்து எதிரே வந்த மற்றொரு தனியார் பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியதில் பயணிகள் 7 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் விபத்துக்குள்ளான தனியார் பேருந்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் ஒருபுறம் நாம் பார்த்து வருகிறோம். தென்காசி இடைக்கால அருகே கடந்த 24ஆம் தேதி 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மாரிமுத்து. விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக தென்காசி மாவட்டம் கடையனூர் அருகே உள்ள இடைக்கால் பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் கடந்த 24ஆம் தேதி அன்று மோதியது. இந்த விபத்தில் சுமார் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக ஏற்கனவே 2 பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தற்போது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. அதாவது 2 தனியார் பேருந்துகள் நேர் மோதும் இந்த சிசிடிவி காட்சியில் மற்றொரு பேருந்தில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆனது பதிவாகி உள்ளது. தற்போது இந்த விபத்து தொடர்பான அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.